வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். உங்கள் வீட்டில் இப்போ வீடியோகான் ரிமோட்டில் RF டெக்னாலஜி இருந்துச்சுன்னா, அது ஒரு வேளை செட்டாப் பாக்ஸோட பேர் ஆகலைன்னா, இல்லை ரிமோட் ஒர்க் ஆகலைன்னா, இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஈஸியாக வந்து அது பேர் ஆகிடும், ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே ரிமோட் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் வந்து ரிமோட்டும் செட்டாப் பாக்ஸும் பேரிங்கில் இல்லை. ஸோ நம்ம எந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணாலும் இப்போ எதுவுமே வந்து ஒர்க்கே ஆகலை. டிவியில் பாருங்கள். இப்போ செட்டாப் பாக்ஸ் பின்னாடி பாருங்கள், ரீசெட், அவுட்புட், இன்புட், நீங்கள் வோல்டேஜ் கொடுக்குறது எல்லா ஆப்ஷன்ஸுமே பின்னாடி இருக்குது. ஸோ இங்கே ரீசெட் பட்டனை 20 செகண்ட்ஸ் வந்து நல்லா வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கையை எடுக்கவே கூடாது. ஒரு 20 செகண்ட்ஸ் அதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக. இப்போ வந்து ரிமோட்டில் ஸ்டார்ட் பட்டன் இருக்கும், அதை ஒரு 8 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக. இப்போ வந்து ரெட் லைட் எரியுது பாருங்கள். இப்போ வந்து ஓகே பட்டனை வந்து ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 பட்டனையும் நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸாக ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் டிவியில் ஒரு இன்ஃபர்மேஷன் வரும், அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ப்ராசஸ்ன்னு நீங்கள் ஒரு தடவை பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஒரு வேளை உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், பொறுமையாக கண்டிப்பாக வரும். இப்போ டிவியில் சொன்ன இன்ஃபர்மேஷன் படி நீங்கள் ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து ஸ்டார் பட்டனையும் 2 செகண்ட்ஸ் வந்து ஓகே பட்டனையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு இன்புட் கோட் ஒன்று வந்திருக்கு பாருங்கள் டிவியில் 533. இதை வந்து ரிமோட்டில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து பேரிங் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ரிமோட்டும் வந்து செட்டாப் பாக்ஸும் பேர் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் நினச்ச சேனலை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எல்லா பட்டன்ஸுமே இப்போ வந்து ஒர்க் ஆகிடும். இப்போ பாருங்கள், எல்லா பட்டனுமே ஒர்க் ஆகுது. இப்போ ரிமோட்டில் நம்ம என்ன இன்புட் கொடுத்தாலுமே இப்போ வந்து டிவியில் வந்து அது சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட்டும் ரிமோட் ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு.